உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா, நீ என்னதான் அமெரிக்கால படிச்சு மாடர்னா வளர்ந்திருந்தாலும் உனக்கு நம்ம கலாச்சாரங்களையும் நம்மளோட பழக்க வழக்கங்களையும் கத்து கொடுக்காம விட மாட்டேன். எங்க ஊர்ல திருவிழா நடக்கும்போது நாங்க தான் பொங்கல் வைப்போம். அதனால நான் இன்னைக்கு உனக்கு பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். நில்லுங்க. எங்க போறீங்க? அது பாத்ரூம் போற பத்மா. பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது. ஐயோ பத்மா, என் அவசரம் புரியாம பேசாதம்மா. எவ்வளவு அவசரமா இருந்தாலும் உங்களை விடுற மாதிரி இல்ல. போங்க, போய் உட்காருங்க. போங்கன்னு சொல்றேன்ல. போறேன். தனா, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு. பாரா, எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? மாயா, எனக்கு அம்மாவோட ட்ரைனிங் இருக்கு, எனக்கு அது போதும். ஓகே. என்ன 3 பேரும் பொங்கல் வச்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் பாட்டி. நானும் வச்சிட்டேன் பாட்டி. அப்போ டேஸ்ட் பண்ணி பரிசு கொடுத்துற வேண்டியதுதான். அதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல சாமிக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வந்துடலாம். ஜானகி, அந்த பொங்கல் எல்லாம் எடுத்து படையல் வச்சு வந்துடலாம். சரி. மச்சான், இப்போ இந்த மோதிரம் யாருக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். சாமி கும்பிட்டாச்சுங்க. இவ்வளவுதான் குலதெய்வ பூஜையா? இது நாம வேண்டிக்கிட்டு நாமளே பண்ற நம்மளோட பூஜை. இதுக்கப்புறம் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பூஜையே இருக்கு. சரி சரி, இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. பொங்கலை சாப்பிட்டு பரிசு கொடுக்கணும்ல. எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஐயோ ஆமா இல்ல. வாங்க வாங்க எல்லாரும், அத முதல்ல முடிப்போம். வாங்க 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 வாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.